தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு இடிமுரசு அண்ணன் அவர்களோடு நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். சமகாலத்தில் நாம் தமிழர் கட்சியின் செயல்பாடுகள், அந்த கட்சி மீது இருக்கக்கூடிய கருத்துக்கள், விமர்சனங்கள் என்பன போன்ற பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக நாம் இடிமுரசு அவர்களோடு பேசலாம். அண்ணன் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். மேல்பாதி கோவில் நுழைவு போராட்டத்தை அறிவித்த உடனே துறை சார்ந்த அமைச்சர் சேகர் பாபு அடுத்த மாதத்தில் அந்த கோயிலை திறந்து விடுகிறோம் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடுகிறார். நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து களத்தில் செயல்பட்டு கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த விவகாரத்திலிருந்து நம்ம ஆரம்பிக்கலாம், நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். அதுதான் நாங்கள் தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறது இன்றைக்கி நிரூபிச்சுக்கிட்டே இருக்குது. நாங்கள் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான போராட்டத்தினுடைய அறிவுபூர்வமான பேச்சு, இதுதான் சாத்தியம் அப்படின்னு பேசுகிற போது அது இருக்கிற ஆட்சிக்கு தெரியுது, இவர்கள் சரியான நோக்கத்தோடு சரியான இலக்கை நோக்கி பயணிக்கிறார்கள் அப்படின்னு தெரியுது. அதனால தான் இன்றைக்கி நாங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் வெற்றி முகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. வெற்றி பெற்றுகிட்டே வர்றோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது மாத்திரம் இல்லை, இப்போ மேல்பாதி 2 சமூகத்துக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க என்னமோ குப்பையை போட்டு சொல்லுவாங்கள்ல, நெருப்பை குப்பையை கொட்டி மூடுறது அப்படின்னு யாரும் நினச்சாங்களா? அந்த மாதிரி தொடர்ச்சியாக இருந்தது. அதெல்லாம் இனிமேல் சாத்தியப்படாது. நாங்கள் ஆலய நுழைவு போராட்டம் நடத்தணுன்னே அது இன்றைக்கி ஐயா நடத்த வேணாம், நாங்கள் அது சரி பண்ணுறோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருக்கிற மரியாதைக்குரிய சேகர் பாபு தெரிவிச்சிருக்காரு. அது எங்களுக்கு மகிழ்ச்சி தான். இப்போ அது மாத்திரமே இல்லை, இன்னும் நிறைய வேலை நடக்கணும். அது நடக்கலை. அதுக்காக நாங்கள் தொடர்ந்து கேட்டுட்ருக்கோம். அது கேட்குற போது தான் சிக்கல், சில இடத்துல சிக்கல் வந்துடுது. அதையும் நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போது எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற முழக்கம் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு கூர்மையடைந்துள்ளது தற்போது தமிழக அரசாங்கத்தின் பால். இருப்பினும் தமிழில் குடமுழக்கு நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் தற்போது வரை குறைந்த பாடில்லை. தமிழில் இந்த குடமுழக்கு நடத்த வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை இருக்கு இல்லையா? கோவிலிலே தமிழை ஏற்ற முடியவில்லை அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருக்குது. இதை நாம் தமிழர் கட்சி எப்படி பார்க்குது? நிறைய போராட்டங்களை முன்னெடுக்கிறீங்க, இருந்தாலும் அது அந்த முழுமையான வெற்றி கிடைத்த பாடில்லையே. வெற்றி இப்போது உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு, தமிழும் நடத்தலாம். ஒரு காலத்தில் இது எங்களுடைய முன்னெடுப்பு தான். நீங்கள் தமிழ் நடத்தலான்னு சொல்லுங்கன்னா நாங்கள் சட்டத்தை நோக்கி பயணிக்கிறோம். இப்போது எங்கள்கிட்ட அதிகாரம் கிடையாது. அம்பேத்கர் சொல்கிற மாதிரி அனைத்து துன்பப்பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம். அந்த அதிகாரம் எங்கள்கிட்ட இல்லாத காரணம் தாங்க சட்டம் அதை நீதித்துறையை நோக்கி போகிறோம், நீதிமன்றத்தை நோக்கி போகிறோம். நீதித்துறை என்ன சொல்லுதுன்னா, சரி இவங்க போராடுறதுக்கு சரி, ஏன்னா இந்த மண் அவங்க மண், இங்கே வாழக்கூடியவர்கள் தமிழர்கள், அதனால் அவங்களுடைய மொழி தான் இங்கே கடவுளுக்கு சொல்லப்படணும் அப்படிங்கிற இதுக்கு அவங்க வந்துட்டாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய போராட்டம். இது தொன்று தொட்டு வெள்ளைக்காரர்கள் எப்படி இந்த மண்ணில் விட்டு போனாங்களோ, அதில் ஆரியர்களை இங்கே முதன்மைப்படுத்திட்டு போனாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆரியர்கள் தான் எல்லாமே, அவர்கள் தான் தலையில் பிறந்தவங்க. இன்னொன்று சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆரியர்களை தவிர்த்து மற்றவர்கள் அவர்களுக்கு வேலை செய்கிற போது ஊதியம் வாங்காத வேலை செய்யணும் ஒரு இதற்கு நடைமுறை இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். அப்படி வாங்காமல் ஊதியம் செஞ்சால், ஊதியம் வாங்காமல் வேலை செஞ்சால் புண்ணியன்லாம் நம்மளை போய் சொல்லி வச்சுருறான். இதை இதை திராவிடமும் இதை கண்டுக்கல. எல்லாம் பேசுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. நாங்கள் சாதி ஒழிப்பு போராட்டம், கடவுளை நம்பியவன் காட்டுமுராண்டி, கடவுளை கற்பித்தவன் அயோக்கியன் எல்லாம் சொல்கிறாங்களே ஒழிய, ஆனால் இது நடைமுறைப்படுத்தப்பட்டதா அப்படின்னா கிடையாது. 100 ஆண்டு காலத்தில் நடைமுறைப்படுத்தவே இல்லை. வெள்ளைக்காரன் 1947 சுதந்திரத்தை குடிச்சிட்டா வெள்ளைக்காரன் போன பிறகு கூட இங்கே பிழைக்க ஆரியர்கள் அதை உச்சபட்சமாக இருந்தாங்க. நாங்கள் தான் எல்லாமே, நாங்கள் நேராக கடவுள்கிட்ட பேசுகிறவங்க அப்படின்னு பேசுகிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6000 மொழிகள் பேசப்படுது. 6000 மொழியில் ஒரு 800 மொழிக்கு தான் எழுத்து வடி ஒன்று சொல்கிறாங்க. அந்த 800 மொழியில் 2000 ஆண்டுகளை கடந்த மொழி 6 மொழிங்கிறான்.
சமஸ்கிருதம், ஈப்ரு, லத்தீன் லத்தீன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இன்றைக்கி பேசப்படுகிற 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய மொழியை பேசப்படுகிற அதாவது எழுத்து வடிவிலும் பேச்சு வடிவிலும் வரலாற்று ரீதியாக இருக்கிற இன்றைய வரை அழியாமல் இருக்கிற 2 மொழி, ஒன்று சீனம், ஒன்று தமிழ், பாக்கி எல்லாம் கிடையாது. இப்படி வரலாற்று சிறப்புமிக்க மொழி இன்றைக்கு ஒரு அதாவது தொன்று தொட்டு நூறாண்டு காலமாக தீண்டப்படாத மொழியாக ஆக்கப்பட்டிருந்தது. இப்போ ஆரியர்கள் தான் அந்த மொழியை யாராவது பேசுகிறானா தமிழ்நாட்டில்? அதாவது இந்தியாவில் யாராவது பேச முடியுதா? அந்த மொழி கடவுள்கிட்ட பேசக்கூடிய மொழி, கடவுள்கிட்ட பேசக்கூடிய மொழி. அந்த மொழியை ஆரியர்கள், அதாவது என்ன சொல்ல போனால் எல்லா ஆரியரும் மட்டும் பேச மாட்டான், எல்லா பூணூல் போட்டவனும் அந்த மொழியை பேச மாட்டான். மந்திரம் சொல்கிறவன் பேசுவான் அந்த மொழி. அது உயர்ந்த அதை சத்யராஜ் அண்ணா கூட சொல்லுவார், அந்த மொழி நான் கூட நினைச்சேன், கற்றுக்கலாம் நினைச்சேன், கடவுள் மொழி, கடவுள்கிட்ட பேசுகிற மொழின்னு எனக்கு ஏன்டா கரமாந்திரம் அந்த மொழின்னு சொல்லிட்டு விட்டான்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு மொழியை 100 ஆண்டு காலமாக இந்த திராவிடம் அழிக்கிறேன் என்று சொல்லி என்னை எல்லாரும் ஏமாற்றி வச்சிருந்தது. ஆனால் இந்த 100 ஆண்டுகளுக்கு பிறகு எங்கள் அன்னை தமிழ் மொழியில்தான் நீங்கள் குடமுழுக்கு நடத்த வேண்டும், மந்திரம் சொல்ல வேண்டும் நாங்கள் சொன்னதுனால இன்றைக்கி உயர்நீதிமன்றம் அதற்கான ஒரு நல்வாய்ப்பாக எங்களுக்கு 2 விஷயம் அண்ணன். அதாவது நீதிமன்றத்திற்கு போய் தான் இந்த உத்தரவை பெற வேண்டிய ஒரு அவல நிலை இருக்கிறது. ஒன்று, இந்த தமிழில் குடமுழுக்கு செய்யப்பட வேண்டும் என்று தமிழ் தேசிய பேரியக்கம் ஐயா மணியரசன், நாம் தமிழர் கட்சி, இந்த கட்சிகள் தான் தொடர்ந்து கோரிக்கைகள் விடுக்கின்றன தவிர தமிழ்நாட்டில் டசன் கணக்கில் கட்சிகள் இருக்கின்றனவே, எந்த கட்சியுமே இதற்கு குரல் கொடுத்த பாடில்லையே. சரியான கேள்வி கேட்டீங்க. இதில் முதன்மையாக குரல் கொடுத்து எங்கள் அண்ணன் கொடுத்துருக்கணும். எங்கள் அண்ணன் சொல்கிறது உங்களுக்கு யாரும் தெரியும்னு தெரிவிக்கிறேன். யார்? எங்கள் அண்ணன் விசிக தலைவர் திருமாவளவன். எங்கள் அண்ணன் சொல்லிடுறோம், எங்கள் அண்ணன் தான் முதன்மை நின்றுருக்கணும். ஏன்னா அதாவது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய அதாவது முக்கியமான தூண்னு சொல்லப்படுற எங்கள் அண்ணன் தான். எங்கள் அண்ணனும் எங்கள் ஐயா மருத்துவர் அவர்களும் இன்னும் ஒரு சில பேர் இருக்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற அயோக்கிய பழைய சேர்க்காதீங்க, அவங்களும் வேறு மாறாள். நான் சொல்கிறேன், அந்த 32 இயக்கம்னு சொல்லுவான், அவன்லாம் நான் பற்றி பேசுகிறேன். எங்கள் அண்ணன் திருமாவளவன், எங்கள் ஐயா ராமதாஸ் ஐயா, இவங்கெல்லாம் தான் இதுக்கு நின்றுருக்கணும். ஆனால் இத்தனை ஆண்டுகள் கூட்டணி வச்சு கூட இன்றைக்கும் எங்கள் அண்ணன் சொல்கிறேன், எனக்கு பெரிய வருத்தம், எனக்கு மிகப்பெரிய வருத்தம். ஒரு 2 நாள் இருந்து மிகப்பெரிய வருத்தம். அண்ணன் சொல்கிறாங்க, சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. அண்ணன் என்ன சொல்கிறாங்க? விசிகாவையும் திருமாவளவனையும் தாண்டி தான் திராவிடத்தை ஒழிப்பதற்கு வர வேண்டும். இதை விட யாராவது பேச முடியுங்களா? நான் தூக்கி சுமந்து ஒரு காலத்தில் இந்த மண்ணிலே கத்தியோடு சுற்றியவன். எப்படி இந்த இனம் காக்கப்பட வேண்டும், இந்த சமூகம் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி 21 வயசிலே தனி ஒரு மனுஷனாக கிழிஞ்ச கைலியோட கத்தி போட்டு சுற்றினவன். ஆனால் அந்த தலைவன் இன்றைக்கு திராவிடம் என்ன செய்தது, திராவிடம் எதனையெல்லாம் கொண்டு வந்தது, திராவிடம் யாரையெல்லாம் அழிப்பதற்கு குழி தோண்டியது என்பதையெல்லாம் முழுமையாக மறந்துவிட்டு என் அண்ணன் இன்னைக்கு பேசுகிற என்னை தாண்டா திராவிடத்தை தொடணுன்னா எனக்கு எவ்வளவு வேதனை வரும் பாருங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நாங்கள் போராட்டத்தில் இருக்கிறோம். நாங்கள் யார் போராட மறந்தாலும் இந்த இனத்தின் விடியலுக்கு, இந்த இனத்தினுடைய விடுதலைக்கு என்னை போன்று எங்கள் அண்ணன் சீமானை போன்றவர்கள் கண்டிப்பாக போராடும். எவ்வளவு பிரச்சனை இருக்குது. தமிழக அரசாங்கத்தோட பங்களிப்பு இந்த குறிப்பிட்ட கோவில்களில் தமிழில் குடமுழுக்கு செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் பின்னால் தமிழக அரசாங்கத்தோட பங்களிப்பு அல்லது தமிழக அரசாங்கத்தோட ஆதரவு எவ்வளவு இருக்கிறதா இல்லையா, இல்லை இன்னும் அவங்க நகர வேண்டுமா? இருந்திருந்தா திராவிடம் என்றைக்கு தமிழ்நாட்டு திராவிடத்தை விடுங்க, பெரியார் அந்த பக்கம் விடுங்க, பெரியார் வேணாம், அண்ணா அவர்கள் இந்த நாட்டிலே என்றைக்கு மദ്രാஸ் மாநிலம் சென்னை பிரசிடென்சி அப்படிங்கிறத
தமிழ்நாடுன்னு 1967 மாற்றினாரோ அன்றைக்கே தமிழ்நாட்டில் இருக்கிற அறநிலைத்துறையில் சம்பந்தப்பட்ட எல்லா கோயில்களிலும் தமிழில் மந்திரம் ஓத வேண்டும் என்கிற ஜீவம் வந்திருக்கணும். தமிழ்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்கள் எல்லாம் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்கிற அரசு ஆணை வந்திருக்கணும். ஏன் வரல? ஏன் வரவில்லை? ஏன் வரலன்னா அவங்க பாம்பும் சாகக்கூடாது, தடியும் ஒடியக்கூடாது. ஒன்று பாம்பு சாகணும்னா தடி ஒடியணும். இது ரெண்டத்தையும் பாதுகாத்து அமைச்சரவையில் அரசவையில் ஆட்சி அதிகாரத்தில் தன் குடும்பம் மட்டுமே அமர்ந்த வேண்டும் என்று மரியாதைக்குரிய இன்றைக்கு மெரினா கடற்கரையில் உறங்கி கொண்டிருக்கிற ஐயா கலைஞர் அவர்கள் நினைத்ததின் காரணமாகத்தான் இதெல்லாம் வெற்றி பெற முடியவில்லை. இன்றைக்கும் ஆரியர்கள், இன்றைக்கும் எங்கள் கோயில்களில், எங்கள் சொந்த கோயில்களில் இன்றைக்கு ஆரியர்கள், வட இந்தியர்கள் இந்த மண்ணிற்கு வைத்து பிழைப்பிற்காக பிழைக்க வந்த பரதேசிகள் அதை சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். காலம் திமுக. இல்லை, இனிமேலும் இந்த கோரிக்கைகள் ஏற்கப்படாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது கூர்மையடைந்து வருகிறது. இதை உறுதியாக ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அந்த இடத்திற்கு தமிழ் தேசியர்கள் இதை தள்ளி கொண்டிருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ நம்ம அரசியலுக்குள்ளே வரும்போது அவ்வப்போது சமூக வலைத்தளங்களில் அடுத்த முதலமைச்சர் யார் அப்படின்னு நிறைய டேக் போட்டு நம்ம பார்ப்போம், சோஷியல் மீடியாஸில் பார்ப்போம். அதில் முதலமைச்சர் ஸ்டாலின், பாமக தலைவர் அன்புமணி அப்படிலாம் போடும்போது அண்ணன் சீமானோட புகைப்படத்தோடு அவருடைய பெயரும் வருவதை நம்ம பார்த்து இருக்கிறோம். சில நாட்களுக்கு முன்னால் இந்த சி ஓட்டர்ஸ், இந்தியா டுடே நடத்திய சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பில் தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் அல்லது முதல் இடத்தில் இருப்பவர் ஸ்டாலின், இரண்டாவது இடத்தில் விஜய், மூன்றாவது இடத்தில் எடப்பாடி அப்படின்ற வரிசையில் அண்ணன் சீமானோட பெயரே இல்லை. இதை எப்படி பார்க்குது நாம் தமிழர் கட்சி? இந்த கருத்து கணிப்புகளை எவ்வாறு உற்று நோக்குகிறது? உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். மண்ணின் மீது, மக்கள் மீது அதிகமாக அக்கறை கொண்டவர்களை இந்த சமூகமோ இந்த நாடோ முன்னிலைப்படுத்தாது. படிப்படியாக நீங்கள் பார்த்தீங்க, ஐயா ஜீவா அவர்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. தோழர் ஜீவா அவர்கள் காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை, பாழுக்கு உழைத்தமடா, பசியற்று போராமடா என்கிற உயர்ந்த லட்சியங்களை வைத்து தன் கடைசி வரை போராடிய ஜீவாவை யாரும் முன்னிறுத்தலை. இந்த மண்ணினுடைய வளர்ச்சிக்கு, இந்த மண்ணுடைய மேம்பாட்டிற்கு, இந்த மண்ணுடைய விடுதலைக்கு போராடிய எத்தனையோ தலைவர்கள், நான் பெயரிட்டு சொல்ல போனால் எத்தனையோ தலைவர்கள், ஐயா சி பாதித்தனார் இருந்தார், அண்ணல் தங்கோ இருந்தார், மாப்பூசி இருந்தார், இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் யாருமே இந்த மண்ணிற்கான முன்னிலை தலைவர்களாக பயன்படுத்த, வைகுந்தர், வள்ளலார் யாருமே வாடும் உதாரணம் ஐயா நல்லக்கண்ணை தோற்கடித்ததானே அதுக்கு சொல்கிறேன். அது ஒரு சான்று. ஐயா நல்லக்கண்ணை தோற்கடித்து அது ஒரு சான்று. அப்படித்தான் இன்னைக்கு கருத்து கணிப்பு நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, உண்மையை முழுமையாக மறைத்துவிட்டு அவர் ஸ்டாலின் வந்துடுவார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 64 இதுதான் பெர்சன்டேஜ் தான் போட்டிருப்பாங்க. ஒருத்தர் 27 ஸ்டாலின் ஐயாவுக்கு, அப்படியே பார்த்தீங்கன்னா அவருக்கு 17 அப்படி போட்டிருப்பாங்க. பாக்கி 36% யார்? ஆனால் முதலமைச்சருக்கு 27 விழுக்காடு தான் கொடுத்துருக்காங்க. 36% யாருக்கு போடுறாங்கன்னா, யாருக்கு போடணும் அப்படின்னா எங்கள் அண்ணன் சீமானுக்கு தான் 36. அது உங்களோட எதிர்பார்ப்பு, உங்களுக்கான உரிமை. ஆனால் இந்த கருத்து கணிப்புகள் எதை, ஒருவேளை இது கருத்து திணிப்புகளாக நடத்தப்படுகின்றதா, இதை எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறேன். இதில் குறைந்தபட்சம் நாம் தமிழர் கட்சி சேர்க்கக்கூட இல்லையேன்னு நான் சொல்கிறேன். அதுதான் என்ன சொல்கிறேன்னா, அதுதான் இந்த நாட்டினுடைய அதாவது துரதிர்ஷ்டவசம். நல்லவர்களை ஏற்றுக்கொள்வதே கிடையாது. முன் எப்போதும் இல்லாத, அதாவது எப்போதும் இல்லாத நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி மாநில கட்சியா அங்கீகாரம் பெற்றுள்ளது. இவற்றுக்கு பிறகும் அதை குறைந்தபட்சமாக சேர்க்க கூட உண்மையை மறுப்பதுதான் கேள்வியாக முன்வைக்கப்படும். உண்மை எழுதியிருந்தால் ஸ்டாலின் அவர்கள் எவ்வளோ கோவப்படுவார் சொல்லுங்க. உண்மையை அதே இந்தியா டுடே எழுதியிருந்தால் மறுநாள் இப்போ யாராவது ஐயா ஸ்டாலின் அவர்களை தவிர்த்து யாராவது இன்னொன்று சொல்கிறேன்னா, கலைஞரா, அதாவது ஸ்டாலினா அழகிரி அண்ணனா அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பிடுகிற போது ஐயா ஸ்டாலின் சொன்னோடனே மறுநாள் தினகரன் பத்திரிகையில் உலகம் எரிஞ்சுதான். பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டாங்களா இல்லையா? அது வரக்கூடாதுன்னு தான் அதாவது வரக்கூடாதுன்னு கிடையாது, அப்படி போட மாட்டான் அவன். இன்றைக்கி இருக்கிற பத்திரிகையாளர்கள் அவ்வளோ உண்மையும் நேர்மையுமாக இருக்கிறான். சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா கட்சி சார்ந்து எதற்காக இந்த கருத்து கணிப்பு? 2ஆம் இடத்தை விஜய்க்கு தந்ததற்கான காரணம் அதுதான். என்னென்னா நான் வைத்த வளர்க்கணும்,
என் வயிறு நல்லா வளரணும், அதுதான் காரணம். நான் நல்லா இருக்கணும், என் பத்திரிக்கை டேய் உண்மை செய்தியை போடாமல் நீ என்னடா பத்திரிக்கை நடத்துகிறீங்க, கருத்து கணிப்பு எடுக்கிறீங்க. உண்மை நிலவரம் என்ன? இன்றைக்கி யார் அதாவது நாங்கள் வந்து சொல்ல போனால் நல்லா தெரிஞ்சுக்க, நீங்கள் 36 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறோம். அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாங்கள் வந்து இன்னைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதான் 36 லட்சம் ஓட்டு 2024, 2 ஆண்டுகள் கடந்திருக்கிறோம். 2026 தேர்தல் சந்திக்கிற போகிறோம். இருக்கிற இளைஞர்கள், அறிவார்ந்த பெருமக்கள், இந்த மண்ணையும் மக்கள் நேசிக்கக்கூடியவர்கள், கனிம வளம் கொள்ளையடிக்கப்படுகிறது என்று சொல்லி ஆதங்கப்படுகிறவர்கள், அதாவது ஏரிகள் தூர்வாரப்படவில்லை, பெய்கிற மழைநீரை சேமிக்கப்பட இந்த அரசு எடுக்கவில்லை என்று ஆதங்கப்படுகிற வருத்தப்படுகிறவர்கள் எல்லாருமே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிற பாலிய வன்கொடுமை எங்கு பார்த்தாலும், இருக்கிற மாணவர்கள், இருக்கிற இளைஞர்கள் எல்லோரும் கஞ்சாவினாலே எல்லாம் வந்து சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சமுதாயமே சீரழிந்து கொண்டிருக்கிறது. நாட்டினுடைய இறையாண்மை அதாவது கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டுங்கிறான். இப்படி இருக்கிற ஒரு சூழலில் நீ கருத்து கணிப்பு போடுறீங்க. நீங்கள் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு 20% என்ன இருக்குது உங்களுக்கு? இந்த மண்ணினுடைய நிலை இன்னைக்கு என்ன நிலை? எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. எங்கேயோ வந்து இன்னும் எப்படி சொல்கிறது, தனுஷ்கோடியை நீங்கள் பார்த்தா தெரியும் எவ்வளோ அழிஞ்சின. அப்படி கூட இயற்கை அழிக்க முடியாத ஒரு நிலையை இந்த அரசு அழித்து கொண்டிருக்கிறது. அந்த அரசுக்கு நீங்கள் 27% போட்டு அடுத்த முதல்வனை எழுதுறீங்க. இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் நாள் முழுவதும் நொடி முழுவதும் உழைத்து கொண்டிருக்கிற ஒரு ஒப்பற்ற தலைவனுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து பரந்தூர் விமான நிலையமாக இருந்தாலும் சரி, இருக்கிற ஹைட்ரோ கார்பன் மீத்தேனாக இருந்தாலும் சரி, எந்த போராட்டமாக இருந்தால் மக்களை வஞ்சிக்கக்கூடிய எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, தனியாக போராடி மக்களை செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவன் இருக்கிறார் என்றால் அது எங்கள் அண்ணன் சீமான். அதை ஏன் எழுத மறுக்கிறீங்கன்னு கேட்டேன். காரணம் என்னென்னா, மறுநாள் ஐயா மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்களுடைய அழுத்தம் அங்கே இருக்கும். தம்பி சவுக்கு சங்குடைய நிலைப்பாடு என்னாச்சு? அவங்க வீட்டுக்குள்ளே கொண்டு போய் நீங்கள் வந்து அந்த இதெல்லாம் மலத்தை கலந்த தண்ணிலாம் ஊற்றுறீங்க. சவுக்கு சங்கருக்கு அப்படி ஆச்சுன்னா இவர் பயப்படுறா இல்லையா? இந்தியா டுடே அது பயப்படாதா? அதனால தான் வந்து கருத்து கணிப்பு அது ஒரு கருத்து கணிப்பே கிடையாது என்ன பொறுத்தவரையும். அது கருத்து கணிப்பை ஏற்றுக்கல. முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு ஒன்றிய அரசாங்கமும் மாநில அரசாங்கமான திமுகவும் ஒரு மாதிரி தொடர் ஒரு முரண்போக்கை கடைபிடித்து வருகிறது. குறிப்பாக மாநில உரிமைக்கு எதிராகவே மத்திய அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நிதியை கூட வந்து தர மறுக்கிறார்கள், கல்விக்கான நிதியை கூட தர மறுக்கிறார்கள். கேட்டால் நீங்கள் வந்து இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு தமிழக அரசாங்கம் கடுமையான ஒரு எதிர்ப்பு நிலைப்பாடில் இருப்பதாக சொல்கிறது. இதை எப்படி பார்க்குது நாம் தமிழர் கட்சி? நீங்கள் மத்திய அரசாங்கம் அதாவது ஒன்றிய அரசு எழுத்து நீங்கள் சண்டை போட்டுறீங்களா? சண்டை போடலையா? சும்மா வெளி வேகத்துக்கு சண்டை போடுறத. நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிற போது ஒரு நீதியை கடைபிடிப்பீங்க, எதிர்கட்சியாக இருக்கிற போது உங்களுடைய ஆட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். கோபேக் மோடிம்பீங்க, அப்புறம் கருப்பு பலூனை விடுவீங்க, அப்புறம் ஆட்சிக்கு வந்த பிறகு வந்து கொடையை கூட வெள்ளையாக தான் பிடிப்பீங்க. ஏன்னா உங்கள் அப்பாவுடைய அதுக்கு வந்து நாணயம் வெளியிடுறதுக்கு ராஜ்நாத் சிங்கை கொண்டு வருவீங்க. ஏங்க அப்புறம் நான் வந்து அப்புறம் கோவப்பட்டேன்னா அப்புறம் இப்படி பேசிட்டான்னு சொல்லக்கூடாது, தெரியுதுங்களா? என்னங்க இந்த அதாவது நான் ஒன்று கேட்குறேங்க, நீங்கள் குறிப்பிட்ட சம்பவங்களுக்கும் இல்லை நீங்கள் குறிப்பிட்ட சம்பவங்களுக்கும் ஒன்றிய அரசை எதிர்ப்பதற்குமான நிலைப்பாடு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு அஃபீஷியலு. இதுக்கும் இது எப்படி நீங்கள் முடிச்சு போகிறீங்க? எப்போதுமே இந்த மண்ணின் மீது மக்கள் மீதும் அக்கறை கொண்டு நீங்கள் உழைச்சிங்கன்னா கொடுக்குறோம், ஒழுங்காக கொடுப்போம். நாங்கள் தான் அப்பீல்னு சொல்கிறோமே, கொடுக்கல. அதாவது வாங்குகிற ஜிஎஸ்டியை வந்து கொடுக்கல. ஏன் நீ இங்கேருந்து வந்து ஜிஎஸ்டி கொடுக்குற? நீ ஏன் வரி கொடுக்குற? இந்திய ஒன்றியம் என்பது பல தேசிய இன மக்களால் ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு இது, அவ்வளவுதான். இந்த மண்ணிலே வந்து விவசாயம் இருக்குது, அதாவது கடல் வளம் இருக்குது, நீர்வளம் இருக்குது, நிலவளம் இருக்குது, கனிம வளம் இருக்குது, எல்லாமே இருக்குது.
இங்கேருந்து நெய்வேலியில் அப்படின்னா ஜிஎஸ்டி கொடுக்காம இருக்க முடியுமா, கொடுக்கலன்னு சொல்ல முடியுமா? எது ஒருவேளை உங்களை வாதத்திற்காக தமிழ்நாட்டை விட இன்னும் எதிர்க்கக்கூடிய மாநிலங்கள் கூட அவ்வாறான நிலைப்பாடெல்லாம் எடுக்கிறது இல்லையே, எடுக்க முடியாது இல்லை அது. அப்புறம் வந்து அப்போ எனக்கு கொடுக்கணும் குறை சொல்லக்கூடாது. இல்லை அது உரிமை. 9 லட்சம் கோடி கடன் அது உரிமை. சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், சொல்லுங்கள். நான் நீங்கள் கொடுக்குறதோ கொடுக்கலையோ வந்து எந்த அளவுக்கு உண்மை எங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் சொல்கிறது தான் கொடுக்கலன்னு போராடுறீங்க, அப்புறம் வந்து கொண்டு வந்து ஆட்சி வந்து அப்புறம் அபிஷேகம் நடத்துங்க, அதை விடுங்க. 9 லட்சம் கோடி தமிழ்நாட்டில் கடன், இந்தியாவில் 200 லட்சம் கோடி கடன்கிறான், இங்கே வந்து 9 லட்சம் கோடி கடன். இந்த 9 லட்சம் கோடி கடனை வாங்கி நீங்கள் ஆக்கப்பூர்வமான திட்டத்தை நிறைவேற்றிய திட்டம் நான் சொல்ல முடியுமா? முதல்ல அதை கூட சொல்லுங்க. நீங்கள் நிதியமைச்சர் பெரிய விளக்கத்தை வெளியிட்டிருக்கிறாரு. யாரு? நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அதுக்கான விளக்கத்தை எல்லாம் தான் விளக்கம். நான் கூட சொல்லுவேங்க, விளக்கம் 1000 விளக்கம் சொல்லுவேன். நான் கேட்குறது 9 லட்சம் கோடியை கடனாக பெற்ற நீங்கள் இந்த மண்ணிலே ஆக்கப்பூர்வமான திட்டத்தை கொண்டு வந்து செயலாற்றி அதை மேன்மைப்படுத்தி என்ன சொல்லுங்க. நீங்க எந்த ஆக்கப்பூர்வமான திட்டத்தை இருக்கிற பள்ளிக்கூடம் எந்த ஆக்கப்பூர்வமான திட்டத்தை செயல்படுத்தி இருக்க வேண்டும்? இவர்கள் செயல்படுத்தவில்லை. இருக்கிற கல்வி அதாவது பள்ளி பாடசாலைகளை முதன்மைப்படுத்தியிருக்க வேண்டும். இன்றைக்கி எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் வந்து ஓட்ட உடசல்ல, இந்த வேகாத வெயிலில் வெந்த தணலில் மரத்தடியில் கீழே வாத்தியார் பாடம் நடத்துகிறார், பிள்ளைங்க கேட்குறாங்க, வேர்த்து ஒழுகுது. மழை நேரம் வந்தால் அந்த பள்ளிக்கூடம் உடஞ்சி சின்ன பின்னமாக எப்போ உழுது துளுத்து உழுமோன்னு இருக்கு. ஒரு நாட்டிற்கு விடுகிறது. ஒரு நாட்டிற்கு சம்பவங்கள் அரங்கேறி கொண்டுதான் இருக்கிறது. ஒரு நாட்டிற்கு முக்கியமான கட்டமைப்புன்னு சொன்னா கல்வி, மருத்துவம். முதல்ல சுகாதாரம் இருக்கணும், அடுத்து கல்வி. கல்வி மேம்பட்ட நாடுதான் உலகத்தில் வல்லரசு நாடாக இருக்க முடியும். எங்களுக்கு அதுதான் காமராஜர் ஐயா அவர்கள் இந்த மண்ணிலே எல்லோருக்கும் இலவச கல்வி, எல்லோருக்கும் வந்து சரிசமமான சீருடை, எல்லோருக்கும் மதிய உணவு. நீங்க என்ன பண்றீங்க? நாடகம் நடிக்கிறீங்க. காலையில டிபன் போடுறேன், இவையெல்லாம் பண்ணிட்டு தானே இருக்காங்க எல்லா கட்சிகளும். ஏங்க இப்போ நான் சொல்றேங்க, எல்லா கட்சியும் சொல்லாததை பேசாததை நாம் தமிழர் கட்சி பேசுது சொல்லுது, மறுப்பதற்கில்லை. அதனாலேயே நீங்க களத்தோட நிலவரம் தெரியாம ஏதோ பேசிட்டே இருக்கீங்களா? என்ன களத்தை நீங்க கல்வி மருத்துவம் சொல்றீங்க. கல்வி மருத்துவம் அரசாங்கம் வழங்கி கொண்டு தான் இருக்கிறது, அது மக்கள் பெரிதும் பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஏங்க கல்வி மருத்துவம் என்னங்க பேசுறீங்க? அரசு பள்ளிக்கூடத்தில் போய் எந்த மாணவனும் படிக்கிறது நான் போக மாட்டேங்கிறான், என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இருக்கிற எல்லா தனியார் பள்ளிக்கூடம் இன்றைக்கு அரசு பள்ளிகள். இந்த ஆண்டு கூட அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை முடிந்தே விட்டது. அவ்வளவு பேர் முன் எப்போதும் இல்லாமல் இந்த ஆண்டு நிறைய பள்ளி மாணவர்கள் அரசு நகர்கிறார்கள். இது வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வெளியிடுகிறார். நிறைய தரவுகள்லாம் இருக்கு. என்ன தரவுகள்? நீங்க வந்து மீண்டும் இருக்கிற ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் இன்னும் பண்ணலாம்னு சொல்றீங்க, அதை நான் புரிஞ்சுக்கிறேன். எதுவுமே நடக்கவில்லை என்பது உண்மை அல்லவே. நான் வந்து நீங்க வந்து இப்போ சரி இவ்வளவு கரெக்டாக பேசுறீங்கல்ல, தமிழ்நாட்டில் வந்து 38,000 ஏரி இருக்கு. ஒரு வருடத்திற்கு 4000 டிஎம்சி மழை பெய்யுது. 4000 டிஎம்சி மழையில் 1500 டிஎம்சி மக்கள் பயன்படுத்துகிறார்கள். 2500 கடலில் கொண்டு போய் விடுகிறார்கள். நீங்களே பதில் சொல்றீங்க. 2500 நீங்கள் வெட்டிய ஏரி எத்தனை ஏரி இருக்கிற? அந்த 2500 டிஎம்சி தண்ணீரையே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற 38,000 ஏரிகளை வெட்டி தூர்வாரி செப்பனிட்டு பெய்கிற மழை நீரை சேமித்தால் வருஷத்துக்கு அதான் மீண்டும் கடல் நீரை குடிநீராக்காரங்க. இப்போ கடல் நீரை குடிநீராக்குறாங்க. இப்படி திங்கணுங்க, தட்டிலேருந்து அள்ளி சோத்தை இப்படி திங்கணும், இப்படி திங்கக்கூடாது. நாங்கள் இப்படி திங்கணும்னு சொல்கிறோம், அதை செய்யுங்கிறோம் நாங்கள். ஏன் விவசாயம் வந்து இன்னைக்கு வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கா? விவசாயிகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்களா? எத்தனை இடத்துல வந்து அவன் வேவாத வெயிலில் வெந்த தணலில் வெம்பாடு பட்டு விதைச்சி அறுத்து இயற்கையிலேருந்து பாதுகாத்து கொண்டு போய் நெல்லை கொண்டு போய்க்கிறான். நீங்கள் கொண்டு போய் திறந்த வழியில் போட்டிருக்கிறீங்களே. நீங்கள் செருப்பு கடையில் காலனி கடை, அதில் ஷோகேஸில் வச்சுருக்கிறான், ஏசி ரூம் இருக்குது.
தினமும் திங்கிற உணவு வந்து தார்ப்பா கிழிஞ்சு தொங்குது, பெய்கிற மழை நீர் அதில் விழுந்து 4 நாள் நெல் முளைச்சிருக்கு. நீங்கள் வந்து சரியான தரவுகளை வச்சுருக்காங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஒரு கட்டமைப்புகளை கிடையாதுங்க. என்ன கட்டமைப்பு இருக்குது நீங்கள் வச்சுருக்கிறத? மரியாதைக்குரிய தம்பி உதயநிதி வந்து 10 அதாவது 100 காரில் போகும்போது இருக்கிற காவல்துறை சைட் ஏதாவது சொல்கிறீங்களா? இருக்கிற மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து இதில் நிலத்துல கரும்பு தோட்டத்தில் போயிட்டு காங்கிரீட்டு போட்டு நடக்கிறாரு, அதை சொல்கிறீங்களா? கட்டமைப்பு கேட்டாருக்கு சொல்கிறீங்க. நான் உங்களை ஆட்சி போட்டால் எத்தனை பள்ளிக்கூடம் அரசு பள்ளிக்கூடத்தில் வந்து மூடி கிடக்குன்னு சொல்லிட்டா? திறக்காம மூடி கிடக்குங்க அரசு பள்ளிக்கூடத்தை. பார்க்குறீங்களா நீங்கள்? யாரும் போகிறது கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற தனியார் பள்ளிக்கூடத்தை இருக்கிற ஆட்சியாளர்கள், இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் கட்டி கோடியாக சம்பாதிக்கிறாங்க. ஜெகத் ரட்சகன்லாம் வந்து சும்மா நடுரோட்டில் துண்டு போட்டு போகிறாரா? நான் கேட்குறது, வாங்கிய 9 லட்சம் கோடி பணத்தை எதற்கு, எந்த இலாக்காவிற்கு நீங்கள் செலவிட்டீர்கள்? இப்போ இருக்கிற இயற்கை வளங்கள்லாம் பாதுகாக்கப்படுதா? மலைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கா? நீர்நிலைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கா? ஏரி குளம் வந்து தூர்வாரப்பட்டிருக்கா? நீங்கள் தூர்வாரன்னு நாங்கள் பேசினா, ஏரி குளங்களை தூர்வாரவில்லை நாம் தமிழ் கட்சிக்காரன் பேசினா, இருக்கிற அந்த ஜேசிபியை கொண்டு போய் அந்த குளத்தில் விட்டு குத்துக்க 50 அடி குத்துக்க அப்படியே மண்ணள்ளி போட்டு நாங்கள் தூர்வாரிட்டோம். என்னங்க ஐயா துரைமுருகன் ஐயா வந்து அண்ணா காலத்திலேருந்து இருக்குன்னு சொல்லுவார் ஐயா. ஒரு குளம் எப்படி தூர்வாரணும்? இப்போ 100 அடி 100 நாள் வேலை செய்கிறீங்க. ஆனால் நம்ம கல்விகள், அதாவது கல்வி மருத்துவம் மிக முக்கியமானது. அதையே இந்த அரசாங்கம் செய்யவில்லைன்னு சொல்லிட்டு தொடர் குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க. இப்போது சமீபத்தில் சட்டமன்றத்தில் கூட அது துறை சார்ந்த அமைச்சர் துரைமுருகன் இதற்கு பதிலை கொடுத்தார். இந்த கனிம வள கொள்ளை தொடர்பாக நிறைய குற்றச்சாட்டுகளை இந்த அரசாங்கத்தின் மீது முன்வைக்கிறார்கள். இது எப்படி பார்க்குது நாம் தமிழ் கட்சி? இல்லைக்கா, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற கனிம வளங்கள் வந்து கொள்ளையடிக்கப்பட்டது இந்த திராவிட கட்சி தான், திராவிட ஆட்சியில் தான். நீங்கள் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அந்த பக்கம் அரியலூர், திருச்சிலாம் போனால் எங்கே பார்த்தாலும் மலைகளாக தான் இருக்கும். இப்போ இந்த நம்ம இருக்கிற திரிசூல மலைக்கு பக்கத்தில் கூட பார்த்திங்கன்னா நிறைய மலை இருக்கும். மலை இருக்கா இப்போது? இல்லையே. எல்லாம் எங்கே கேட்டானா சொல்கிறான், ரோடு போடுறோம், டெவலப் ஆகுது. இப்போது இங்கே வந்து ரோடு போடுற டெவலப் ஆகுதுன்னு இப்போது வந்து நீங்கள் சொல்கிறீங்க. இருக்கிற கிராமத்து மக்களுக்கு ஆமாம் ரோடு போடுறாங்க, அது போடுறாங்க, ஏதோ வெட்டுறாங்க, இருக்கிற கடலில் கொண்டு கொட்டுறாங்க. சரி, எல்லாமும் கொட்டப்படுகிறதா? எல்லாத்துக்கும் ரோடு போடுறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. எல்லாம் இருக்கிற மலைகளை வெட்டி வெளி மாநிலத்துக்கு கடத்துகிறார்கள். நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன், இல்லைன்னு நீங்கள் நிரூபிங்க பார்ப்போம். எல்லாத்தையும் சுரண்டிட்டாங்க. இப்போது ஹைட்ரோ கார்பன் மூலமாக மேலே வந்து இப்போது நீங்கள் வந்து கடலில் வந்து அதாவது தமிழ் மீனவர்கள் வந்து சுட்டு கொல்லப்பட்டு மிதக்கிறாங்க, அது தெரியல. ஆனால் இருக்கிற சாட்லைட் இருக்குல்ல, அது வந்து என்ன பண்ணுதுன்னா இருக்கிற அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எங்கெங்கே கிரைனைட் இருக்குது, எங்கெங்கே செங்கல் இருக்குது, எங்கே கருங்கல் இருக்குது, எங்கெங்கே எல்லாம் கண்டுபிடிக்கிறோம். அவற்றையெல்லாம் படம் பிடித்து காட்டி விடுகிறது. எல்லாம் காட்டி மொத்தமாக இந்த குவாரி, கல் குவாரி அப்படின்னு விட்டு அது வந்து முறையாக நடத்தப்படுகிறதான்னா அதுவும் வந்து இல்லை. அந்த குவாரி எடுத்துருக்கிற அதாவது 1 லட்சம் டன் குவாரி அதாவது விடுறாங்கன்னா, ஏலம் விடுறாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 லட்சம் டன்னாக வெட்டி எடுத்துகிட்டு போடுறான். அதனால தான் கல்குவாரி ஓனர்கள்லாம் வந்து பெரிய ஜமீன்தாராக இருக்கிறாங்க. எல்லாமும் அதாவது இன்னொன்று என்னென்னா, எல்லாமே வந்து சொல்கிறாங்களே பணம் என்னமோ மணி துட்டுன்னு சொல்லுவாங்களே, உங்களுக்கு காசு பணம் மணி துட்டு, அதை கூட சொல்ல தெரியல எனக்கு. காசு பணம் துட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, இதுதான் வந்து திமுகவுடைய நிலைப்பாடாயின்னு இருக்குது. எங்கள் ஐயா துரைமுருகன் கேளுங்க, நக்கலை பதில் சொல்லுவார். இல்லை, அதே துரைமுருகன் சட்டமன்றத்திலே பதிவு செய்கிறார். நீங்கள் எல்லாமே வந்து கனிம வள கொள்ளன்னு சொல்கிறீங்க. அது வந்து நிறைய படிநிலைகளை தாண்டி நிறைய அப்ரூவுக்கு அப்புறம் தான் போகும். அப்படிலாம் இங்கே எதுவும் நடக்கலை, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கொள்ளைகள்லாம் நடைபெறவில்லை அப்படின்னு இப்போ துறை சார்ந்த அமைச்சர் துரைமுருகன் பதிவு செய்கிறாரு. ஐயா, துரைமுருகன் பதிவு செய்கிறாருன்னா தமிழ்நாட்டில் எத்தனை ரசாயன கம்பெனிகள் முறையான அங்கீகாரத்தோடு
அரசினுடைய ஆணை பெற்று லைசன்ஸ் பெற்று வழங்க சொல்லுங்கள் பார்ப்போம். இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? எத்தனை ரசாயனம் நீங்கள் போய் பாருங்கங்க, ரொம்ப சுத்தமானாங்க. இப்படி இந்த புழல் இங்கே போய் பாருங்கள், உலகத்தில் இருக்கிற அதாவது அழிவை கொண்டு வருகிற, இந்த மண்ணை நாசப்படுத்துகிற, இந்த மண்ணை மாசுபடுத்துகிற எல்லா கெமிக்கல் ரசாயனமும் மார்வாடி கொண்டு அங்கே வச்சுருக்கிறான். எங்கே வச்சுக்கிறான்? இந்த புழலுக்கு பக்கத்தில் ஏரி இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அங்கீகரிக்கப்படாத, லைசன்ஸ் வாங்கப்படாத கம்பெனிகள். நீங்கள் நாங்கள் சரியாக எல்லாம் போகுது. ஏங்க, அத்தனையும் அயோக்கியத்தனம். நான் சொல்கிறேனே, அத்தனையும் அயோக்கியத்தனம். நீங்கள் முறையாக காட்டுங்க பார்ப்போம். நான் போயிட்டு ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு, ஐயா இந்த இடத்துல கலெக்டர்கிட்ட போய் நான் ஆனால் நல்ல கலெக்டர் ஆகுங்க, அந்த பொண்ணு பேர் புனிதமல்லி, அந்த கலெக்டர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறேன். ஏங்க, நிலத்தடி நீரை இங்கேருந்து உறிஞ்சி சென்னை 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கடத்துகிறாங்க. நிலத்தடி நீர் அதாவது உறிஞ்சப்பட்டுட்டா அங்கே உள்ள மக்கள் வாழ. அந்த அம்மா 71 பம்பை பிடிங்கி எடுத்தாங்க. அதே அடுத்த வாரம் மறுபடியும் அதே இடத்துல கொண்டு போய் அந்த ஆழ்துறை கிணறு அடித்து டேங்கர் லாட்சி போய் தண்ணி கடத்துறான். அதே இடத்துல 71 இடங்களில் 71 இடத்துல அதே இடத்துல ஆமாம் இருக்கிற. நீங்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பக்கம் கிஞ்ச பக்கம் எல்லாத்தையுமே. நீங்கள் குறிப்பிட்ட எந்த பகுதியில்? நான் அதாவது புழல் ஏரியா முழுவதும், இந்த பக்கம் மாதாவரம் ஃபுல்லாக தண்ணி கடத்துகிறாங்க. மாதாவரம் முழுவதும் நிலத்தடி நீரை கடத்துகிறாங்க. உண்மையிலேயே நீங்கள் இந்த மண்ணை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருந்தால், இந்த மண்ணின் மீது அக்கறை கொண்ட ஆட்சியாளர்களாக இருந்த என்னை நீரை பிடுங்காதீங்கப்பா. நிலத்தடி நீரை பிடுங்கினீங்கன்னா நாடு வரணும். கடத்துகிறார்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. உரிமம் பெற்று நடத்தப்படுகின்ற நிறுவனங்கள் தானே அவை. எது உரிமையுமே கிடையாது. எங்கே உரிமை? என்ன உரிமை கொடுத்துருங்க நீங்கள்? நிலத்தடி நீரை பிடுங்கி விற்கிறதுக்கு என்ன உரிமை இருக்குது? ஏங்க, இருக்கிற நிலத்தடி நீரை 2000 அடி 3000 அடி போட்டு இங்கேருந்து உறிஞ்சி சென்னையில் இருக்கிற 5 நட்சத்திர ஹோட்டல்களுக்கு நாள்தோறும் 14,000 லிட்டர், 10 லட்சம், 20 லட்சம் லிட்டர், 30 லட்சம் லிட்டர், 50 லட்சம் லிட்டர் பிடுங்கி கடத்தினா எப்படி உங்களால் நீங்கள் லைசன்ஸ் கொடுக்க முடியாதுக்கு? எப்படி கொடுப்பீங்க? இது சட்டவிரோதமாக நடத்துகிறது. இது மாத்திரம் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற பல கல் குவாரிகள் சட்டவிரோதமாக நடந்து கொண்டிருக்கிறது. நான் காட்டுட்டா, இங்கேருந்து கேரளத்திற்கு விழுஞ்சியம் துறைமுகத்திற்கு தினந்தோறும் லாரிகளில் இந்த மலையை வெட்டி எடுத்து போய் என்ன கொடுறீங்க? எங்கள் ஆள் பிடிக்கிறான், எங்கள் ஆள் பிடிச்சி அது நிப்பாட்டுறான். எங்கள் ஆள் அரசு என்ன பண்ணுது? ஏங்க, ஒரு கட்சியை சார்ந்த தம்பிகள் தன்னை மறந்து ஓட்டுறவன் ஏற்றுறானா முடிஞ்சு போச்சு. ஆனால் நிறுத்துறான். என்னுடைய மண்வளம் பாதிக்கப்படுகிறது, என்னுடைய மலைவளம் பாதிக்கப்படுது, என்னுடைய நீர்வளம் பாதிக்கப்படுது, என்னுடைய நிலவளம் பாதிக்கப்படுதுன்னு அவன் தன் உயிரை மறந்து தனி ஒரு மனிதனாக இந்த மண்ணினுடைய முன்னேற்றத்திற்காக தடுத்து நிறுத்துறான். அரசு என்ன பண்ணுன்னு நான் கேள்வி கேட்குறேன். நான் காட்டா உங்களுக்கு. நீங்கள் என்னென்னா அண்ணன் நீர்வளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய துரைமுருகன் அவர்கள் சரியாக நடக்குதுன்னு சொல்கிறீங்க. அவர் அப்படிதாங்க சொல்லுவார். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆறுகளிலேயும் மணல்கள் எல்லாம் சுரண்டியாச்சு. எல்லா ஆறுகளிலையும் இருக்கிற கிட்டத்தட்ட 38 ஆறு இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற காவேரி ஆறு, பெரியாறு, பாலாறு, வெண்ணாறு, வெட்டாறு, இந்த ஆறுகளில் இருக்கிற எல்லா மணலும், தாமிரபரணி ஆறு, அதாவது மணிமுத்தாறு, பவானி ஆறு, எல்லா ஆறுகளிலும் இருக்கிற அனைத்து மணல்களையும் நீங்கள் எத்தனை அடி நோண்டினாலும் சுரண்டிட்டீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க? மலைகளை வெட்டி எம்சாண்டுங்கிற பேரில் இங்கே இது பண்ணுறீங்க. அரசு அதுக்கு உத்தரவு அது கொடுக்குது, பர்மிஷன் கொடுக்குது அரசு. ஏன்னா இதையே நோண்டிட்டீங்கன்னா எப்படிங்க மழை வரும்னு கேட்டால் மழை எப்படி வருதுன்னு யாருக்கு அரசுக்கு தெரியுதா? இந்த மண்ணிலே மழை பெய்வதற்கான சாத்தியம் எது வேலை செய்யும் தெரியுதா உங்களுக்கு? மழை தான் முக்கியம். மழையும் இந்த மரம் இருந்தால்தான் மழை பெய்யும். இருக்கிற மரத்தெல்லாம் யார் வேணாலும் வெட்டிக்கலாம். ஒரு அரசு ஒரு கட்டடத்தை அனுமதி கொடுக்குது, அந்த அரசு உடனே கட்டிக்கலான்னு சொல்லிட்டு, அந்த அனுமதி கொடுத்த கட்டிடத்தை எப்படி கட்ட வேண்டும் என்கிற அனுமதி இருக்கா உங்களுக்கு? பெரிய பெரிய மரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய இதெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் முன்னாடி நெடுஞ்சாலைகளில் 2 பக்கம் மரம் இருக்கும், பார்த்துறீங்களா? 2 பக்கமும் மனிதன் வாழ்வதற்கு மாத்திரம் இந்த பூமி இல்லைங்க.
இருக்கிற அனைத்து உயிர்களும் வாழ்வதற்கு இந்த பூமி படைக்கப்பட்டிருக்கிறது. மனிதனுக்கு மாத்திரம் இல்லை, மனிதனுடைய சரியத்திற்கு மனிதன் வாழ்வு. இவன் ஒரு 60 ஆண்டு காலம் வாழ்வான். ஐயா ஸ்டாலின் அவர்கள் மிஞ்சி போன 100 ஆண்டு காலம் வாழ்ந்துருவாங்களா? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தாங்க? இது வாடகை வாழ்க்கைங்க. இந்த மண் நமக்கு இருக்கிற இந்த வாழ்கிற வரை எதற்கும் எதையும் மாசுபடுத்தாமல் இந்த மண்ணை பத்திரமாக நமக்கு பின்வருகிற அந்த சந்ததிக்கு அப்படியே கையெழுச்சிட்டு போகணும். அதான் உன் கடமை. அதை விட்டுட்டு இருக்கிற இயற்கை படைச்ச எல்லாத்தையும் நீங்கள் அபகரிக்கிறீங்க. காட்டில் போனால் இருக்கிற காட்டெல்லாம் வெட்டிடுறீங்க, இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டுறீங்க. மரம் நீங்கள் நட்டீங்க. மரத்தை நம்முடைய உங்களை பாட்டன் நட்டார், உங்களை முப்பாட்டன் பூட்டன் நட்டார். மரத்தை அவர்கள் நடவில்லை, மரத்தை நட்டது பறவைகள். அது அழிக்கிறதுக்கு யார் கொடுத்தா கேட்டான சொல்கிறீங்க. யானை ஊருக்குள்ளே வருது. யானை எப்படி அது வசிக்கிற இடத்துல போய் நீங்கள் தொல்லை பண்ணாமல் காட்டை வெட்டலன்னு ஏன் நாட்டுக்கு யானை வருது? இருக்கிற 2 பக்கமும் இருக்கிற சாலைகளில் இருக்கிற எல்லா புளிய மரத்தை வெட்டினீங்க. சரி, நீங்கள் பணக்காரன், நீங்கள் புளியை போடுவீங்க. இல்லாதவன் ரோட்டில் போகும்போது 4 புளிக்கொட்டையை கொண்டு போய் கரைச்சுவான். இருக்கிற குரங்கு, இருக்கிற மைனா, இருக்கிற கொக்கு எல்லாம் அதை அடகாத்திருக்கும். அதில் கொஞ்சம் அதில் தன்னுடைய வாழ்வியலை அதில் புகக்கிக்கும். கொஞ்சம் கூட சிந்தனை இல்லாமல், கொஞ்சம் கூட வளர்ச்சி இல்லாமல் இந்த மண்ணை முன்னேற்றுகிறோம். இந்த மண்ணை எதில் முன்னேற்றிருக்கீங்க? நீங்கள் எதுவுமே கிடையாது, ஜீரோ. நான் சொல்லுவேன், எதுவுமே கிடையாது. முன்னேற்றம் என்பதே இந்த மண்ணில் திராவிடம் தடை செய்து வைத்திருக்கிறது நான் குற்றம் சாட்டுவேன். இப்போ குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்வைத்து வருகிறது நாம் தமிழர் கட்சி. இவையெல்லாம் சரி செய்வதற்கு ஆட்சி அதிகாரம் என்பது மிக முக்கியம். இல்லை, இவையெல்லாம் சரி செய்வதற்கு என்ன திட்டம் நாம் தமிழர் கட்சி வைத்துள்ளது? அதான் நாங்கள் முதல்ல 1% ஓட்டு வாங்கினோம், அதுக்கப்புறம் 3% வாங்கணும், அப்புறம் 5, இப்போ 8% வாங்கிக்கிறோம். இவையெல்லாம் சரி செய்வதற்கு உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் தேவை. ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகருவதற்கு நாம் தமிழர் கட்சி என்ன திட்டம் வைத்துள்ளது? எல்லா திட்டங்களும் சிறப்பாக இருக்குது. எங்கள் அண்ணன் இப்போ தமிழ்நாடு முழுவதும் மாநில ஒருங்கிணைப்பாளர்களை நியமித்திருக்கிறார். இருக்கிற மாவட்ட ஒருங்கிணைப்பாளர், மாநிலம், மாவட்டம், ஒன்றியம், கிளைக்கழகம், வட்டம், வார்டு எல்லாத்துக்கும் நிர்ணயம் பண்ணி வச்சுருக்காரு. ரொம்ப தீவிரமாக 2024 தேர்தலை சந்திப்போம். மிகப்பெரிய மாற்ற முடியாத ஒரு சக்தியாக நாங்கள் வருவோம். இல்லை, நான் ஒரு வாதத்திற்காக சொல்ல திரு இடிமுரசு. அதாவது நேற்று கட்சியை ஆரம்பித்தவர்களே தாங்கள் நினைத்ததை இன்று ஓரளவுக்கு அதிகாரம் எம்எல்ஏக்களாகவோ எம்பிக்களாகவும் தாங்கள் நினைத்ததை செய்துவிட முடிகிறது. தாங்கள் நினைத்ததை அப்போது தான் செய்துவிட முடியும். இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு கொடுத்திருக்கின்ற அதிகாரத்தின் பால் நாம் தமிழர் கட்சி வாக்குகள் அதிகரித்து கொண்டே வருகிறது, மறுப்பதற்கில்லை. ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி எல்லா கட்சிகளுமே பல்வேறு திட்டங்களை வகுத்து கொண்டு செயல்படுத்த ஆரம்பித்து விட்டனர். நாம் தமிழர் கட்சி தொடர் முடக்கமாக மீண்டும் மீண்டும் நாங்கள் தனித்து தான் போட்டி என்ற கொள்கையோடு தான் இருக்கிறார் அண்ணன் சீமான். இதன் மீது நிறைய கருத்துக்கள், விமர்சனங்கள்லாம் தொடர்கிறதை பார்க்க முடிகிறது. இதை எப்படி பார்க்குது? நாம் காக்கிற மரம் தாங்க கல்லடி போகிறோம். காக்கிற மரத்தை நோக்கி தான் கல் எறிவான், காய்க்காத வெறும் மரத்தை நோக்கி கல் எறிவான். நாங்கள் தான் சொல்லுவோம் படிப்படி எங்களுக்கு ஆட்சி அதிகாரம். இப்போ நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இப்போ எங்கள் உரிமைகளை மீட்டெடுக்க ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இது பெரிய தொடர்ச்சியாக மாற்றிட்டே இருக்கிறான். பெரிய இது மக்கள் எந்த அளவுக்கு 1000 கொடுக்குறேன், 2000 கொடுக்குறேன். இந்த மக்கள்கிட்ட உண்மையான கருத்துக்களை கொண்டு சேர்க்குறதே இல்லை. 2000 டிவி கொடுத்தேன், மிக்சி கொடுத்தேன், கிரைண்டர் கொடுத்தேன், அது கொடுத்தேன், செல்ஃபோன் கொடுத்தேன், இன்னும் கொஞ்ச நாள் போன பொண்டாட்டி கூட கொடுப்பேன்னு சொல்லுவாங்க இவங்க இருக்கிற அதே ஆட்சியாளர்கள். ஏன்னா நாங்கள் அப்படி இல்லை, உண்மையும் நேர்மையுமாக மக்கள்கிட்ட நிற்கிறோம். தெரியுதுங்களா? இப்போ கூட நாங்கள் என்ன சொல்கிறோம்னா போராடிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ இந்த நீங்கள் அதை எவ்வளோ கொச்சைப்படுத்த தேவையில்லை. அதாவது அதுதான் வாக்குகளாக அறுவடை செய்யப்படுகிறது. இதுதான் கள நிலவரமாக பார்க்குறாங்க. இதை உணர்கிறீர்களா நாம் தமிழர் கட்சி அப்படின்றது தான் கருத்து. நாங்கள் உணர்ந்தோம். அதனால தாங்க எதுவுமே இல்லாமல் நீ கொச்சப்படுத்தலாது. நீங்கள் கொச்சப்படுத்த சொல்லாதீங்க. இப்படி அரசு இப்போ நான் என்ன கேட்குறேன், அதான் முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு. அதாவது ஒரு திட்டத்தை செயலாக்கம் பண்ணுறோம். அந்த திட்டம் அதாவது வருகிற சந்ததிக்கு இந்த திட்டம் சிறப்பாக இருக்கணுங்கிறது தான். அதை விட்டுட்டு இருக்கிற வரலையும் வெந்த வரலையும் முந்தானையில் போட்டு கொண்டு போகிறோங்கிறது கிடையாது. தெரியுதுங்களா? நாங்கள் எங்கள்கிட்ட ஒரு அதாவது தேர்தல் வரையறை ஒரு புத்தகம் போட்டிருக்கோம். அதை வாங்கி பாருங்கள். நீங்கள் நாங்கள் எப்படிப்பட்ட உயர்ந்த நோக்கத்தை, உயர்ந்த லட்சியத்தை வைத்து செயலாற்றுவோம்னு பாருங்கள். நாங்கள் அதாவது நாங்கள் ஆட்சியில் இருந்தாலும் ஆட்சியில் இல்லாட்டினாலும் சரி, இந்த மண்ணினுடைய வாழ்வாதாரத்தை, இந்த மண்ணுடைய வளங்களை இனிமேல் எவனும் சுரண்ட முடியாது. எழுதி வச்சுங்க. நீங்கள்
மேல்பாதி மாத்திரம் நான் சொல்றேன். சுரண்டி கொண்டு இருப்பதா நீங்க தான் சொல்றீங்க. சுரண்டல் இந்த நிமிடம் வரை நடைபெற்று கொண்டு இருப்பதை நீங்க தான் பதிவு செய்றீங்க. நாங்க தாங்க பதிவு செய்வோம். அங்க இருக்கிற அதுதான் சொல்றேன். அப்ப இனிமேல் இது நடக்காதுன்னு எந்த அடிப்படையில் சொல்றீங்க? இல்லையே, மக்கள் எங்களுக்கு அங்கீகாரம். உங்களுடைய தம்பிகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக லாரிகளை மடக்குகிறார்கள். நீங்க கேட்டீங்க, ஒரு நிமிஷம் கேளுங்க. ஒட்டுமொத்தமாக இதை சட்டத்தின் பால் தான் தடுத்து விட முடியும். அப்படியான செயல் திட்டம் என்ன இருக்கு? நிறைய பேர் கேட்கறாங்க. சரி, ஒன்று சொல்றேன் கேளுங்க. இப்போ நாங்க தான் கேட்க முடியும். ஏன்னா தமிழ்நாட்டில் மக்கள் வாழ்வாதாரத்திற்கு போராடுகிற ஒரு கட்சியாக நாம் தமிழ் கட்சி. மீதம் இருக்கிற எல்லா கட்சிகளும் ஒன்று திமுக, ஒன்று அதிமுக சார்ந்து இருக்கு. நாங்கள் தான் சுயம்பா தமிழ்நாட்டில் நிற்கிறோம். கேட்டுக்கொண்டே தான் இருப்பீர்கள். எப்போது செயல்படுத்த போகிறீர்கள்? அதற்கான வாய்ப்பை எப்படி உருவாக்க போகிறீர்கள்? அது நிறைய கேள்விகள் உருவாவதேன்னு கேட்கிறேன் நான். அது இயற்கை தீர்மானிக்குங்க. இயற்கை தீர்மானம். ஆமாம், இயற்கை தான் தீர்மானிக்க எல்லாமே. அதாவது ஆங்கிலேயர்கள் வந்தார்கள், மோகலாயர்கள் வந்தார்கள், டச்சுக்காரர்கள் வந்தார்கள், எல்லாம் போகலையா? அப்படி எங்களுக்கு ஒரு நாள் வரும், இந்த மக்கள் உணர்வார்கள் எங்களை பற்றி. இவங்க யார்? வெறு வயிற்றோடு நடுரோட்டில் நின்று மக்கள், நாடு, இனம், மொழி, பண்பாடு, கலாச்சாரம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே, இவங்க யாருன்னு மக்கள் எல்லா மக்களும் உணரும் போது தான் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் உட்காருவோம். அன்னைக்கு இந்த மண்ணினுடைய எல்லா இழிவு அழிவு நோக்கி போகிற எல்லாரும் கணக்கு பார்க்கப்படும். அன்னைக்கு சரியாக இருக்கும் அந்த நாடு சொல்ல வரோம். நாங்கள் இப்போ நம்ம அரசியல் களத்தை பேசும்போது விடிமுரசு, அதாவது பாஜகவை இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே எதிர்த்து வருவதை நம்ம பார்க்குறோம். அதிலிருந்து தனித்துவமாக நாம் தமிழர், காங்கிரஸ் மண்ணின் எதிரி, பாஜக மனித குல எதிரி என்ற முழக்கத்தை முன்வைத்து வருவது நாம் தமிழர். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட பாஜகவோடு யாரும் கூட்டணி வைக்கவில்லை. இது தொடர்ந்தால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் காணாமல் போய்விடுவார்கள் அப்படின்னா முழக்கம் முன்வைக்கப்பட்டது. ஆனால் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை ஒவ்வொரு நாளும் அது தொடர்பாக வந்திருக்கக்கூடிய தகவல்கள், இதை எப்படி பார்க்குது நாம் தமிழர் கட்சி? அவர்களுடைய கட்சி விவகாரம் அவர்களுக்கு கூட்டணி வைப்பதற்கு முழு உரிமை இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் பாஜக அவர்களுடைய சித்தாந்தம் கோட்பாடு ஈடுபடாத நிலையில் அதிமுகவை இப்படி வருது அப்படின்றத நாம் தமிழர் கட்சி எப்படி பார்க்குது? அவங்களுக்கு ஆட்சியில் உட்காரணும், ஏமாந்தவன் யாருன்னு பார்க்குறாங்க. அங்கே அவங்க காய் நோத்தி உள்ளே வர்றாங்க. உங்களால் சொல்லி புரியல. இப்போ முன்னாடி ஐயா எடப்பாடி அங்கே இருந்தார். இப்போ எடப்பாடி கொஞ்சம் ஜம்க்கு காட்டினோன்னே நேராக உள்ளே செங்கோட்டை நானனை ரெடி பண்ணி இழுத்துட்டு போயிட்டாங்க. அங்கே இப்போ யார் இப்போ இது ரெட்டையலை சின்னம் யாருக்கு? ஓபிஎஸ்ஸுக்கா, இல்லை செங்கோட்டை அண்ணனுக்கா, இல்லை எடப்பாடிக்கா, இல்லை அவர் இருக்கிறாரு அவர் டிடிவிக்கா, யாருக்குன்னே தெரியல. ஒரே குழப்பமாக இருக்குது. பாஜக என்ன வேணும் செய்யும்? ஆட்சி அதிகாரத்தில் உட்காருவதற்கு எங்கள் திமுக அவங்களுக்கு ஒரு காரணமே கிடையாது. திமுக எப்படி வேணாலும் கள்ள வரும்னு சொல்கிறோம்ல, வச்சுப்பாங்க. அண்ணா திமுக ஷாக்கி அண்ணா இங்கே வந்தோன்னா அண்ணா திமுக கைப்பிடிக்கணும். இல்லைன்னா திமுக அவங்க திமுக தான் உட்கார ஆட்சியில். இந்த வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம்? நாங்கள் தனிமையாக தான் நிற்போம். நாங்கள் கொள்கை உள்ள கட்சி. இந்த இடத்துல மற்றொரு கேள்வியும் இருக்கிறது. அதாவது கூட்டணியை வச்சு சட்டமன்றத்துக்குள் பாஜகவை அனுப்பியது திமுக, கூட்டணி வைத்தது, தற்போதும் கூட்டணி வைக்கப் போகிறது அதிமுக. ஆனால் நாம் தமிழர் கட்சியை தொடர்ந்து பாஜகவின் பி டீம் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். என்ன, அதை எப்படி பார்க்குறோம்? அதாவது என்னென்னா, ஒரு 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 உணவு விடுதி, உணவு கடை, அந்த உணவு கடையில் எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்குறாங்க. சாப்பிடும்போது அந்த அந்த மேலாளருக்கும் உணவு சாப்பிட்டவனுக்கும் சண்டை வருது. சண்டை வரும்போது இவன் சொல்கிறான் நீ கொடுக்கல காசுங்கிறான், அவன் இல்லை நான் கொடுத்தேங்கிறான். ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் வருது. அங்கே ஒருத்தன் சாப்பிட்றது சொன்னானா, யோ நீங்கள் போடுற சண்டையில் நான் கொடுத்த 500 ரூபாயை மறந்துடாதீங்க அப்படின்னு சொன்னான். அது போல தான் இன்றைக்கு திராவிடம் எங்களிடத்தில் நைப்படைத்து நாடகம் ஆடிக்கொண்டிருக்கு. ரெண்டு கட்சியுமே எங்களை எல்லாம் கேட்குறான், ஏங்க எல்லாரும் கூட்டணிக்கு போகிறீங்க, நீங்கள் என்னங்க கூட்டணியை பற்றி பேச போகிறீங்க? அப்படி பேசுகிறா தானங்க, கூட்டணி பேசுகிறா 2 ஓட்டு ஒரு 2 சீட்டு 3 சீட்டு வாங்கலாங்கிறான். நான் என்ன கேட்குறேன், எந்த யோக்கியவானோட நாங்கள் கூட்டு வைக்கிறது? 50 ஆண்டு காலம் இந்த மண்ணை நாசமாக்கினது இந்த 2 கட்சி தான், திமுக அண்ணா திமுக தான். நாங்கள் இந்த 2 கட்சியோடு எப்படி கூட்டு வைக்க முடியும்? நீங்கள் சொல்லுங்கள்.
நீங்களே சொல்லுங்கள். அதற்கான காரணம் என்பது பாஜக வந்து நாம் தமிழர் கட்சியோட கொஞ்சம் சாஃப்டா இருக்கோ. அண்ணாமலை கூட அவ்வப்போது நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு இல்ல எங்க இல்ல செய்தியாளர்கள் சந்திப்புல அண்ணாமலை கூட நாம் தமிழர் கட்சி சீமான் அண்ணன் குறித்தான கேள்விகள் கூட ஒரு சாஃப்டா ஒரு ஆதரவு கரம் தான் நீட்டுகிறார். ஏங்க அண்ணாமலை எங்க தம்பிங்க, நான் தான் பேசுவேன். அண்ணாமலை என் தம்பி. எனக்கு பாதிப்பு வரும்போது என் தம்பி வந்து எனக்கு பேசுவார். அவருக்கு பாதிப்பு வந்து பேசுகிறேன். இது வந்து எங்கள் உறவு, அங்காளி பங்காளி. செத்தா 14 நாள் தீட்டுங்க. யாராருக்கு? எங்கள் தம்பி அண்ணாமலைக்கு, எங்கள் அண்ணன் திருமாவளவனுக்கு, எங்கள் ஐயா ராமதாஸுக்கு, இன்னும் தமிழேஷ் எங்கள் அண்ணன் எங்கள் ஐயா தமிழரசன் ஐயா, அதாவது மணியரசன் ஐயாவுக்கு, வெங்கட்ராமன் ஐயாவுக்கு. இந்த இனத்திற்காக எவன் இந்த இனத்திலே பிறந்தானோ அவன்லாம் எங்கள் சொந்தக்காரன். எனக்கு பாதிப்பு வரும்போது அவனுக்கு வலிக்கும், அதை கேள்வி கேட்பான். இது சாப்பிட்டா டீல் பண்ணுறாங்க அப்படிலாம் நீங்கள் சொல்லவே கூடாது. இவங்க அண்ணன் தம்பி. திராவிடம் எங்களுக்கு நேர் எதிரி, தெரியுதுங்களா? நாங்கள் வந்து தம்பி எங்களை விஷயம் நாங்கள் பாஜக கூட போய்ட்டோம் இல்லை. இங்கே நாங்கள் வந்து அமித்ஷா, மோடி, நிர்மலா சீதாராமன், மோகன் பகவத் இவனு கூட முத்தம் கொடுத்தா நீங்கள் என்னங்கன்னு கேட்கலாம். தம்பி எங்கள் தம்பி. நாளைக்கு நீ கூட என்ன சொல்கிறான்னா தலைவர் மாற்றம் வரப்போகுது. எதில்? பாஜகவில் தலைவரை மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து நீடிக்கும், மாற்றலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் உறவு எங்கள் ரத்த உறவு, எங்கள் தம்பி. இது நாங்கள் இணக்கமாக தான் இருப்போம், அதில் மாற்றுக்கிறது. அது தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியின் இடத்தை தாவேகா பிடித்து விட்டது. நாம் தமிழர் கட்சியோட தம்பிகள் எல்லாமே தாவேகாவை நோக்கி நகர்கிறார்கள். ஏனென்றால் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி தாவேகா மிக சரியாக செல்கிறது. அதற்காக இந்த நாம் தமிழர் இடத்தை தாவேகா பிடித்து விட்டது அப்படின்ற ஒரு கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. இது எப்படி பார்க்குறீங்க? தம்பி நல்ல நடிகர், எங்கள் தம்பி, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்போதும் அவரை நடிகராக தான் நீங்கள் பார்க்குறீங்க. நான் நடிகராக பார்க்குறேன், என் தம்பியாக பார்க்குறேன். தலைவராக வர்றதுக்கு பயிற்சி வேணுங்க. முதல்ல வந்து 1ஆம் வகுப்பு படிக்கணும், தேர்ச்சி பெறணும். அதுலேருந்து 10ஆம் வகுப்பு பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார். யார்? எப்போ? ஒரு வருஷத்துலையா? நாங்கள் 14 வருஷமாக உயர்ந்த கருத்து, சிறந்த லட்சியம், போராட்டம், ஆர்ப்பாட்டம், எங்கள் மேலே தேசிய பாதுகாப்பு சட்டம், என் மேலே வன்கொடுமை தடுப்பு சட்டம், எங்கள் பிள்ளைங்க நாம் தமிழ் கட்சி மேலே எவன் எங்கெங்கே எந்தெந்த மாவட்டத்தில் எல்லா மேலேயும் வழக்கு, எல்லாம் வந்து நீதிமன்றம், எல்லாம் காவல் நிலையத்தில் கையெழுத்து போடணும். 13 வருஷமாக என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? தம்பி வந்து நான் அடுத்த முதலமைச்சர் நான் தான் வந்து எனக்கும் திமுக தான் எதிர்த்த திமுக விட்டுருமா? ஏங்க நாங்கள் தான் சொல்கிறோமே. அதாவது அதனால தான் என் அண்ணன் சொன்னார் ஒரு வார்த்தை தெரியுமா உங்களுக்கு? என்ன சொன்னார் தெரியுமா? ஏய், அன்னாசி பழம் வச்சுருக்கண்ணா, எனக்கே கிழிஞ்சி ரத்தம் ஓடுது வாய். என்ன ஒருத்தர் அது என்ன கதைன்னா, வரிசையில் எல்லாம் ராஜா வந்து எல்லாத்தையும் கொண்டு வர சொல்கிறாரு. கொண்டு வர சொல்லும் போது எல்லோரும் அவங்க விளைவிச்ச பொருளாக எடுத்து போகிறாங்க. கொடுத்து போது கொய்யா பழம் வச்சுருந்தான். அது சாப்பிட்றான்னு சாப்பிட்டான். ராஜா சொல்கிறான் சாப்பிட்ணு. ஒருத்தன் அரிஞ்சலிக்காய் வச்சு தான் சாப்பிட்டுட்டான். ஒருத்தன் வந்து ஆரஞ்சு பழம் வச்சுருந்தான், சாத்துக்குடி பச்சை எல்லாம் சாப்பிட்டானுங்க. ஒருத்தன் அன்னாசி பழம் வச்சுருந்தான். சாப்பிட்றான்னு உள்ளே திணிக்கும் போது 2 கடவாய் கிழிஞ்சு ரத்தம் ஓடுது. அன்னாசி பழம் உள்ளே போமா, ரத்தம் ஓடும் போது ரத்தம் அவன் சிரிக்கிறான். இல்லை, இப்போ யாரிடம் பலாப்பழம் இருக்கிறது? யாருக்கு? அதுதான் சொல்ல வர்றேன். நாங்கள் வந்து அன்னாசி பழம், எங்களுக்கே கட்டவாய் கிழிஞ்சு ரத்தம் ஓடுது. எனக்கு பின்னாடி எங்கள் தம்பி விஜய் நிற்கிறாரு, அவர் வச்சுருக்கிறது பலாப்பழம். அப்போ ஒரு நிலைமை என்ன இருக்குன்னு நினைச்சேன். நாங்கள் சிரிச்சோங்கிற மாதிரி எங்கள் தம்பி வந்து வச்சுருக்கு பலாப்பழம். நாங்களே வந்து 13 ஆண்டு காலம் இந்த மண்ணுடைய மக்களுடைய வளர்ச்சிக்கு, மண்ணுடைய மேம்பாட்டிற்கு, மண்ணுடைய விடுதலைக்கு, இந்த மண்ணுடைய நிலை, அதாவது இருக்கிற கனிம வளம், காட்டு வளம், நீர் வளம், நில வளம் எல்லாம் பறிபோகுதுன்னு போராடிட்ட எங்களையே இந்த மக்கள் வந்து இப்போ தான் 21 லட்சம் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. நீ வந்தோடனே முதலமைச்சர் ஆகணும்னா பயிற்சி எடுத்தமின்னு சொல்கிறோம். அதை கூட தப்பாக பேசுகிறோம் சில பேர். பயிற்சி எடுங்க, வாங்க, போராட்டத்தில் கலந்துங்க. இப்போ தான் பொதுக்குழு பொதுக்குழு கூட்டுறீங்க. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 பொதுக்குழு கூட்டிட்டோம். தொடர்ச்சியாக வந்து நான் மக்களுக்காக போராடுறோம். எங்களே வந்து மக்கள் இன்னும் வந்து சரியாக போய் எங்கள் கருத்து சேரலையே. நீங்கள் என்னத்தை பேசிட்டீங்க? பொதுக்குழுவில் பேசி என்ன பேசுனீங்க? சூறாவளிங்கிறீங்க, சுனாமிங்கிறீங்க. சூறாவளியின் சுனாமி வந்தால் மக்கள் வந்து என்ன நிலைமை ஆகும்? எல்லாம் ஊடு புட்டுக்கிட்டு போவோம், இருக்கு கட்டின குடிசை போவோம், மரமட்டை போவோம். நீங்கள் வந்து அதாவது ரைமிங்காக பேசிட்டா ஆட்சிக்கு வந்துருவீங்களா? நீங்கள் எவனும் சொல்லி கொடுத்து பேசுகிறீங்க.
உங்களுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு பொதுக்கூட்டம் போட்டு இந்த நாட்டுடைய மண்வளம், நிலவளம், நீர்வளம், கடல் வளம், இருக்கிற வேளாண்மை, இருக்கிற கல்வி எல்லாத்தையும் உங்களால் பேச முடியுமா? எழுதி வைக்காமல் நான் என்ன மாதிரி பேச முடியுமா உங்களால்? முன்னாடு மனப்பாடம் மட்டும் மறுநாள் வந்து பேசுகிற நீங்களை வந்து நான் முதலமைச்சரை மக்கள் ஏற்றுப்பாங்களா? நிதானமாக இருங்க தம்பின்னு சொல்கிறோம் நாங்கள். அதை விட்டு நான் தான் முதலமைச்சர்னா நாம் தமிழர் கட்சி கடைசியில் சமீபத்தில் கையில் எடுத்த அந்த பஞ்சமி நில மீட்பு போராட்டம் தொடருமா இல்லை அந்த நிலைப்பாடு எப்படி தம்பி? அதுக்கு தான் ஐயா, அதுக்கு தான் எடுத்துருக்குறோம். அதாவது 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலம் யார்கிட்ட இருக்குன்னு இன்னும் தெரியல. பஞ்சமி நிலம் யார் யாருக்கு உரிமையாக கொடுக்கப்பட்டதோ அவர்களிடத்தில் நிலம் இல்லை, 1% இல்லை. இது யார் வச்சிருக்கிறான்னா 1% கூட இல்லை. இல்லை, நான் எழுதி தர்றேன். இல்லை, எவன் வச்சிருக்கிறான்? யாருக்கிட்ட இருக்குன்னா 50 ஆண்டு காலம் ஆண்டாண்ட திராவிடம் இவங்கள்ட்ட இருக்கிற எல்லா இவங்க பறிச்சுக்கிட்டாங்க. இல்லை, அவங்ககிட்ட இருந்து வாங்கிட முடியும் நம்பிக்கை இருக்கா மீண்டும்? எதை எங்க போராட்டம், அதாவது போராட்டத்தினால்தான் வெற்றி பெற முடியும். இப்போ அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மகாத்மா காந்தி வந்து போராடாமல் விட்டுருந்தாருன்னா பிரிட்டிஷ்காரன் சுதந்திரம் வாங்கியிருக்க முடியுமா? முயற்சி தாங்க திருவினையாக்கும். நாங்கள் அந்த போராட்ட களத்தில் வைக்கிறோம். இப்போ வந்து மேல்பாதி வந்து அந்த கோயில் வந்து இன்றைக்கி வந்து திறக்கப்படும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு முயற்சி இருக்கிற இதில் வந்து திருவண்ணாமலையில் வந்து எங்கே பார்த்தாலும் தெலுங்கில் எழுதிக்கிறாங்க. அடுத்து வந்து எங்கள் அண்ணா வந்து அறிவிப்பார், அதுக்கு போராடுவோம். எல்லாம் போராட்டம் தான் வெற்றி பெற செய்யும். நன்றி திரு இடிமுரசு, உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நன்றிண்ணா. மற்றும் ஒரு அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.